ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை நம்ம பார்க்க இருக்கோம். மேஷ லக்னத்திற்கு பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 10 வரை. 1-2-2026 ஞாயிற்றுக்கிழமை, பூசம் நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்கு. மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சனியை போல பலன் தர்றார். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது அமைகிறது. உறவுகள் வகையிலையும் திருப்தி அளிக்கும். கலை தொடர்பான, ஆன்மீக தொடர்பான, மகிழ்ச்சி தொடர்பான அனைத்து வெற்றிகளும் இன்றைக்கு உண்டாகும். வாகனம், உற்பத்தி இது சார்ந்த விஷயத்துக்கு, கட்டடம் இது சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இன்னைக்கு அலோவ் பண்ணாதீங்க, மற்றபடி நல்லா இருக்கும். பிப்ரவரி 2 திங்கட்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். அதுவும் கடகராசியில தான் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல மகர ராசியில இருக்கார். அது மட்டும் இல்ல, குரு மற்றும் சனியினுடைய உபநட்சத்திரம் வாங்கி செயல்படுறதுனால கம்யூனிகேஷன் இன்னைக்கு நல்லா செயல்படும். அது சார்ந்த வேலையில் இருப்பவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். செவ்வாயுமே மகரத்தில் தான் இருக்கார், 10ஆம் இடத்துல. அதனால நல்ல ஒரு பெருமையும் அந்தஸ்தும் கௌரவமும் குறைவுபடாமல் இன்றைக்கு நாள் போகும். பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மகம் நட்சத்திரம். இப்பதான் சந்திரன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். கேதுவனுடைய நட்சத்திரம். கேதுவும் அங்கேயே இருக்காரு. கேது சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கனுடைய உபநட்சத்திரத்திலையும் சனியினுடைய அந்தரத்திலையும் செயல்படுகிறார். அதனால இன்னைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பிரியப்பட்ட நபர்கள் கிட்ட வரக்கூடிய ஒரு அதிருப்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். நம்ம ஜாதகத்துல கேது 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பாக இருந்தால் இன்றைக்கு புது காரியங்களை தவிர்த்துக்கோங்க. புது உறவுகளை நாட வேண்டாம். பிப்ரவரி 4ஆம் தேதி புதன்கிழமை, பூரம் நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கும் நமக்கு 5ஆம் இடம் வேலை செய்யும். கலைகள், காதல், விளையாட்டு, படிப்பு, இஷ்ட தெய்வம் இது சார்ந்த ஈடுபாடுகள், ஞானத்தை நோக்கிய பயணம். அதே நேரத்தில் நட்சத்திரநாதன் சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படின்னா மகரத்தில் இருக்காரு. அதனால புதனும் சுக்கிரனும் சேர்ந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. குரு மற்றும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால இன்றைக்கு ஒரு கலை அல்லது கிரியேட்டிவிட்டி மைண்டு அல்லது நம்முடைய ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு, இதன் மூலம் நம்ம பதவி, புகழ், கௌரவம், நம்மளுடைய தனித்தன்மையினால பெருமை அடையக்கூடிய நாளாக இது இருக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திர நட்சத்திரம், கன்னி ராசியில 6ஆம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது, சூரியன் மகர ராசியில 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு வேலை, தொழில் மற்றும் பணவரவு, அனைத்து விதமான பொருள் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கியம், உறவுகளில் மற்றும் கொஞ்சம் கவனம் தேவை. சூரியன் என்பது நமக்கு 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் இந்த சந்திரனோடு பரிவர்த்தனை பெறுகிறார். 4ஆம் அதிபதி சந்திரன். அதனால இன்றைக்கு பொருள் சார்ந்த நன்மைகள் நன்றாக இருக்கும். உறவு சார்ந்த வகையில் முன்கோபங்களை தவிர்க்க வேண்டும். பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரமே தான். அப்போ வீடு வாடகை, பணம் வசூலிக்கிறது, வீட்டுக்கு லோன் வாங்கிறது,
அம்மா சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் இன்னைக்கு நிகழ்வுகள் நன்றாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் புதன் மாறக்கூடிய நாளாகவும் இது இருக்கிறது. சூரியனும் அங்கே இருக்காரு, செவ்வாயும் சந்திரனுடைய திருவோணத்தில் இருக்காங்க. அப்போ இந்த சூரியன், செவ்வாய், சந்திரன் இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும். அதனால் இது தொழில் சார்ந்த நன்மைகளை மிக பிரபலமாக செய்யக்கூடும். இந்த 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறது. செவ்வாய் தான் நமக்கு லக்னாதிபதி. அதனால 10ஆம் இடம் 12ஆம் இடம் கூடுதலான தொழில் செய்கிறது, இன்னொரு குறிப்பிட்ட வேலைக்கு மாற்றி போகிறது, அடிஷனல் டெவலப்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறதும் சுக்கிரன் இருக்கிறதும் அதுவும் ஒரு பக்கத்தில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதும், திருமண உறவுகள் சம்மந்தப்பட்டதுலையும், கணவன் மனைவி உறவுகள் சம்மந்தப்பட்டதுலையும், ஏதாவது சொத்து பத்து கிரயங்கள், பூமி சார்ந்த வேலைகள், இதுக்கெல்லாம் கூட 7ஆம் தேதி சாதகமாக இருக்கிறது. 8ஆம் தேதி சனி முடிந்து 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம், ராகுவனுடைய நட்சத்திரம். நமக்கு லாபத்தில் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் ராகு. ராகு நமக்கு தொழில் கிரகமாக இருந்தால் இன்னைக்கு எண்ணிய காரியங்கள், எண்ணிய லாபங்கள் கிடைக்கும். உறவு சார்ந்த கிரகங்களாக இருந்தால் உறவுனால் மகிழ்ச்சி உண்டாகும். 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பாக நம்ம ஜாதகத்தில் இருந்தால் இன்னைக்கு உறவுகளையோ அல்லது புது காரியங்களையோ இறங்கக்கூடாது. அது அதிருப்தியை தரும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் அதாவது விசாகத்தினுடைய அமைப்பு 4ஆம் பாதம் மட்டும் உங்களுக்கு நைட்டில் மாறும். 1, 2, 3 பாதங்கள் துலா ராசியில் இருக்கு. குருவை போல பலன் தரும். குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலை மாற்றங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஆவணங்கள், பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நிகழ்வுகள் சாதகமாக இருக்கு. அது சிறு பிரயாணங்கள் கூட சாதகமாக இருக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் காலையில் 7:54 தொடங்குது. 8ஆம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் வர்றதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். புது காரியங்களை அவாய்டு பண்ணணும். ஏன்னா நமக்கு 12ல் சனி வேற இருக்காரு. அந்த சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுங்கிறது வீண் பயம், ஒரு தடுமாற்றங்கள், ஞாபக மறதி, செலவுகள், திடீர் விபத்துகள், இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் மாதிரி லக்ன அஷ்டமம், இதுதான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். இதை கவனமாக நாம் கையாள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.